நம்மில் நிறைய பேருக்கு மகரிஷிகளுடனும் சித்தர்களுடனும் ஞானிகளுடனும் ஈஸ்வரப்பட்டருடனும் ஞானகுருவுடனும் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும், அவருடன் பேச வேண்டும். தியானத்தில் நமக்கு எழும் சந்தேகங்களுக்கோ அல்லது போகும் பாதையிலே சில உண்மை நிலைகளை தெரிந்து கொள்வதற்கோ அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று ஆசை, ஏக்கம் நிறைய இருக்கின்றது. அதை எப்படி நாம் மகரிஷிகளுடன் தொடர்பு கொள்ள அதற்குண்டான வழிமுறை என்ன என்பதை பற்றி சுருக்கமாக ஈஸ்வரப்பற்று இந்த உபதேசத்திலே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். மகரிஷிகள் மட்டுமல்ல, யாருடனும் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றுதான் இதிலே சொல்லுகின்றார்கள். இது ஆண்டவனாக நமக்கு இந்த சக்தியை, இந்த அருளை புரிவதல்ல, நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அவர் முதலில் சொல்லக்கூடிய கருத்து. நாம் முயற்சி செய்தால் மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர ரிஷிகளோ ஞானிகளோ அவர்களாக நம்முள் தொடர்பு கொண்டு நம்முடன் பேசுவார்கள் என்று எண்ண வேண்டியதில்லை. அதற்கு அவர் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள், உணர்வின் எண்ணத்தை நல்வழி அமிலமாக நமக்குள் வளர்க்கச் செய்து தன் ஞானத்தை மெய்ஞானிகளின் தொடர்பலையில் எண்ணத்தை செலுத்தி எடுக்கும் சுவாசத்தால் இவ்வுலகில் எந்த பாகத்தில் உள்ளவர்களுடனும் சரி, சூட்சும நிலை கொண்ட சப்த ரிஷிகளுடனும் சரி, இந்த தியானத்தின் மூலமாக நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். நல்வழி அமிலமாக என்று சொல்கின்ற நாம் நல்வழியிலே நாம் தியானித்து அந்த அமிலங்களை நமக்குள் அதிகமாக சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு ஞானகுருவுடைய உபதேசங்களையும் சரி, ஈஸ்வரப்பட்டுடைய உபதேசங்களையும் திரும்ப திரும்ப நமக்குள் அது பதிவாக்கி அதை கடைபிடித்தாலே அந்த நல்வழி அமிலங்கள் நமக்குள் கூடும். ஆக நம்முடைய எண்ணத்தை அவர்கள் ஞானிகளின் மேல் நாம் செலுத்த வேண்டும், அதை சுவாசிக்க வேண்டும். இது ரொம்பவும் முக்கியமானது. ஆக அந்த ரிஷிகளுடன் நம் எண்ண அலைகளை செலுத்தினோமே ஆனால் அவர்களின் தொடர் அலையின் ஒளி சப்தத்தையும் கேட்கலாம், அவருடைய உருவத்தையும் காண முடியும். இங்கே நம் எண்ண அலைகளை செலுத்தினோம் என்று சொல்லுவனுடைய உள்ளர்த்தமே, உதாரணமாக நாம் டிவியிலே எத்தனையோ நிகழ்வுகளை காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே படக்காட்சிகளை காட்டினாலும் அந்த காட்சியிலே நாம் லயித்து விட்டோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள் அங்கே தன்னிச்சையாக செல்லுகின்றது. பின் அதற்கு அடுத்து அதில் நாம் முழுமையாக லயித்து விட்டால் அடிக்கடி அதை காண வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்களை செலுத்துகின்றோம். இதே போன்றுதான் மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நாம் சிறுக சிறுக பதிவாக்கி உபதேச வாயிலாக நமக்குள் அவர் சொல்வது கொண்டு நல்ல அமிலங்களை வளர்த்து கொண்ட பின் அதை வேண்டி விரும்பி ஏங்கி நாம் அவர்கள் பால் செலுத்த வேண்டும். எப்படி ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை செலுத்துகின்றோமோ இது போன்றுதான் அந்த எண்ணங்களை செலுத்துவது போன்றுதான் மகரிஷிகளின் பாலம் நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை, நினைவுகளை செலுத்தினோம் என்றால் அந்த உணர்வின் ஒளியை கேட்கலாம் என்று சொல்லுகின்றார், உருவத்தையும் காண முடியும் என்று சொல்லுகின்றார். எனவே ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் உணர்வால் எடுக்கும் எண்ணம் உணர்வால், என்றால் அந்த உணர்வு மிகவும் அவசியம். ஆனால் எப்படி நாம் தொடர்பு கொள்வது, எப்படி அவர்கள் வருவார்கள் என்று இப்படி எண்ண வேண்டியதில்லை. ஒரு குழந்தை ஒரு பொருளை ஆசைப்பட்டு எனக்கு வேண்டும் என்று அது எப்படி உணர்வுடன் கேட்கின்றதோ இதுபோன்று நாம் அந்த ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையுடன், ஏதோ நம் தொழிலுக்கோ உடல் நலத்திற்கோ தலைவலிக்க மேல்வலிக்க அல்ல, உண்மையான ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அந்த உணர்வுடன் நம்முடைய எண்ணங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நமக்குள் வளர்த்து கொண்ட ஞானிகள் மகரிஷிகளுடைய பதிவினுடைய அமில கூட்டு அந்த நற்சக்தியின் உணர்வலைகளை செயலாக்கி அந்த வழிகளிலே நம்முடைய எண்ணத்தை ஒன்றாக குவித்து அந்த ஞானிகளின், சித்தர்களின், சப்தரிஷிகளின் உணர்வு எண்ணமுடன் நாம் மோதவிட வேண்டும். நம்முடைய எண்ணத்தை அங்கே மோதவிட வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஏனால் இப்படி மோதினால்தான் ஒரு கல்லுடன் ஒரு கல் உராய்ந்தால் எப்படி நெருப்பு பொறி கிளம்புகின்றதோ, ஒரு தீக்குச்சியை உராய்ந்தோம் என்றால் எப்படி நெருப்பு வருகின்றதோ, இதுபோன்று நம்முடைய எண்ணங்கள் அந்த ரிஷிகள், ஞானிகள், சப்த ரிஷிகள் உணர்வுடன் நம்முடைய எண்ணங்கள் மோதவிட வேண்டும். அப்பொழுது அவர்களின் ஈர்ப்பலையின் சுழற்சி வட்டத்திற்குள் அவர்களின் ஒளிஞான ஈர்ப்பு அந்த சக்தியுடன் சுழல விட்டு நம்முடைய எண்ணங்களை திரும்ப திரும்ப, இன்று சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் எப்படி சுழல்கின்றதோ
திரும்ப திரும்ப அவருடைய எண்ணங்களுடன் மோதி அவருடைய ஈர்ப்பு வட்டத்திலே நம்முடைய எண்ணங்கள் சப்த ரிஷி மண்டலத்தை வட்டமிடுவதும் துருவ நட்சத்திரத்தை வட்டமிடுவதும் அங்கே இருக்கக்கூடிய மகரிஷிகளின்பால் நம் நினைவை அங்கே சுழல விட்டுக் கொண்டே இருந்தோம் என்றால் அந்த தியானத்தின் மூலமாக நிச்சயமாக நாம் அவருடைய உணர்வுகளை எட்டி பிடிக்க முடியும். அப்பொழுது உணர்வின் எண்ணத்தால் எடுக்கும் அந்த சுவாசத்தின் மூலம், அதாவது அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய ஈர்ப்பட்டத்திலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய நினைவுகள் சுழல சுழல அதன் வழி நாம் சுவாசிக்கும் பொழுது சகல சித்தர்களின் சப்த ரிஷிகளின் ஒளி அலையுடன் நம்முடைய உணர்வலைகளும் கலக்கப்படுகின்றது. அவர்கள் பெற்ற சக்தி அலையின் தொடரை நாம் நிச்சயம் பெற முடியும் என்று இதிலே வாக்கை கொடுக்கின்றார். ஆகவே நாம் முயற்சி செய்து அந்த ரிஷிகளுடன் தொடர்பு கொள்வோம், சித்தர்களுடன் தொடர்பு கொள்வோம், ஈஸ்வர பட்டருடன் தொடர்பு கொள்வோம், ஞான குருவுடன் நாம் தொடர்பு கொள்வோம். நிச்சயம் நாம் அதை பெற முடியும்.